எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு? அது ரோமியோட ஆம்புலன்ஸ், ஜூலியட்டுக்காக வெயிட்டிங். ரோமியோ ஜூலியட் நல்லா இருக்கே. ஜூலியட் நல்லா இருக்கா? ரோமியோ இவ்ளோ கோபமாக இருக்க கூடாது ரோமியோ. ஜூலியட் என் கண்ணே ஜூலியட், உன் வேல் விழியால் என்னை வெல்லலாம், ஆனால் கொல்ல முடியாது. உங்கள் வார்த்தை வீச்சை விட என் விழி வீச்சு ஒன்னும் பெரிதல்ல ரோமியோ. நிலவும் வானும் நீரும் நிலமும் சேர்ந்திருப்பது போல நம் காதல் காலமெல்லாம் கனவு பைத்தியத்துக்கு கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏதோ ரோமியோ ஜூலியட்னு சொன்ன உடனே அதே மாதிரி ஃபீல் பண்ணி கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என்ன கட்டி புடிச்சிருந்தீங்க, உங்க கனவு காய்ச்சல் எனக்குள்ள வந்திருக்கும். அது உத்தமன், சாதாரண காய்ச்சலான தொத்திக்கும். இது காதல் காய்ச்சல், அதனால தொத்தாது உத்தமன். ஆமா, ரோமியோ ஜூலியட் சொன்னீங்களே, என்னது? தம்பி, வெளியில உங்க சகல இளமாறன் ஆம்புலன்ஸ்ல 130 டிகிரி ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் காதல் உங்க காதல் மாதிரியே ரோமியோ ஜூலியட் மாதிரி புனிதமான காதலாம். கரெக்டா தான் சொல்லிருக்கான். ரோமியோ ஜூலியட் கடைசி வரைக்கும் ஒன்னா சேராமலே செத்துட்டாங்க. அம்பிகாபதி அமராவதி காதல் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவங்களும் தான் செத்து போயிட்டாங்க. உத்தமன், அவங்க செத்து போனாலும் அவங்க காதல் வாழுது. பாசிட்டிவா பேசுங்க உத்தமன். பரவாயில்லையே, இந்த ஜுரத்துல கூட இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்களே தம்பி. அது என்னன்னா உத்தமன், சரித்திரத்துல வர காதல் எல்லாமே தோத்து போன காதல். ஆனா என்னோட காதல் ஜெயிக்க போற காதல் உத்தமன். கருத்து பேசுற நேரமா இது, பிச்சுக்கிட்டு ஓடுற நேரம். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கானே, அவன் ஏதாவது மேடத்துக்கிட்ட பேசி கூட்டிட்டு போயிட போறான். நம்ம நறுக்குன்னு ஏதாவது பிளான் பண்ணி கருக்குன்னு வேலையை முடிப்போம். வாங்க தம்பி சீக்கிரம். வசுந்தரா, வசு 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 வசு. பாத்தீங்களா உங்க சகலையோட ஆட்டத்தை? பார்த்தேன். இப்ப ஏன் ஆட்டத்தை பாருங்க. வசு வசு. உத்தமன் வரேன். ஐயோப்பா, எங்க படுக்கிறது? ஐயோப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை. அப்பா, என்னால முடியல. ஊசி போடுங்க டாக்டர். அம்மா, அந்த சிலின் பாட்டில் எடு. எடு அந்த காமி. ஐயோ, எனக்கு ஃபீவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா, அப்படியே குடிச்சுக்கிறேன் நானு. சார், அத குடுங்க சார், கையில போட்டு விடுறேன். ஐயோ, ஏதோ ஒண்ணு போட்டு விடுங்க. சார், என்ன சார் இது? அப்பா தெரியலையா, எனக்கு ஜுரம்
பயங்கர ஹெவியா இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஜுரம் அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு 103 டிகிரி இருக்கு. எனக்கு 110 அடிக்குது. ஏதோ வசு உள்ள இருக்கிறதுனால தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ. தம்பி வசு மேடம் இங்க இல்லையே, கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் இருக்காங்க. உத்தமன் கெட் அவுட், உத்தமன் கெட் அவுட், உத்தமன் கெட் அவுட். வசு. சார், மெதுவா. என்னால முடியலையே. வசு வசு வசு. ஐயோ பாவம், தம்பியை பாருங்க மேடம். வசு வசு. வசு வசு. அர்ஜுன் சார், வசு. ஆ, ஆ. இளமாறன், என்ன இதெல்லாம்? வசு. வசு நீ எப்போ வந்த? வசு உனக்கு ஒண்ணு இல்லல்ல? ஐயோ, நான் தான் சொன்னேன்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்லையா? எதுக்கு நீங்க 2 பேரும் இவ்ளோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா தள்ளுங்க உத்தமன். வசு உனக்கு ஒண்ணு இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல சார். டிரைவர் சார், என்னோட ஹாஸ்பிடல் பில் எவ்வளவு? 1 லட்ச ரூபா ஆச்சு சார். யூ மீன் 1 lakh? ஆமா சார். சரி, ஓகே. நீங்க பில்ல கொண்டு வந்து எங்க ஆபீஸ்ல கொடுத்துருங்க. சரி, ஓகே சார். ஏன்னா வசுவுக்கு சரியான உடனே எனக்கும் சரியாயிடுச்சு. ஓகே சார். வசு இளமாறன் புழுகுறான் வசு. அவனுக்கு உண்மையான காய்ச்சலே இல்ல, எல்லாமே ரீல் டூப்பு கேப் மாதிரி. அவன் எனக்கு நிஜமாவே ஜுரம் அடிக்குது, தொட்டு பாரு. ஐயோ அர்ஜுன் சார், என்ன இது? நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஆமா வசு. நீங்க முதல்ல உள்ள வாங்க சார். ஆ. வாங்க. ஐயோ, அப்பா. ஆ, அர்ஜுன் சார் உட்காருங்க. ஆமா. ஆ, ஆ. படுத்துக்கோங்க. வேணாம் வசு, நான் ஐயோ பாத்துக்கிறேன். படுத்துக்கோங்க அர்ஜுன் சார். ஐயோ ஐயோ ஜுரம் கொதிக்குது. இருங்க சார், நான் உங்களுக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல வசு. நீங்க பேசாம படுங்க சார், நான் வந்துறேன். மா மா, என்ன வசு? இத கொண்டு போய் அர்ஜுன் சார் கிட்ட குடுக்கறியாமா? என்ன வசு, நீ எதுக்கு கஷாயம் போட்ட? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? சொல்லியிருந்தா நான் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்லம்மா, இத கொண்டு போய் நீயே அர்ஜுன் சார் கிட்ட கொடு. இல்லம்மா, நான் போல வசு. நீயே கொண்டு போய் அர்ஜுன் தம்பி கிட்ட கொடு. நீ ஆச்சு, உன் அர்ஜுன் சாராச்சு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் எழுந்திருங்க, எழுந்திருங்க. ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ. இந்தாங்க சார், மிளகு, திப்பிலி, மஞ்சள் எல்லாம் போட்ட கஷாயம் இது. குடிங்க சார், ஜுரம் உடனே போயிடும். பாத்தியா வசு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே நீ துடிச்சு போயிட்ட. உனக்கு என் மேல அவ்வளவு அன்பு. ஐயோ அர்ஜுன் சார், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் அலட்டிக்காம இருங்க, அப்பதான் ஜுரம் போகும். இல்ல வசு, நீ காய்ச்சல் வந்து கஷ்டப்படுறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் எனக்கும் காய்ச்சல் வர வச்சுக்கிட்டேன். ஜுரத்தை வர வச்சுக்கிட்டீங்களா? அர்ஜுன் சார், என்ன முட்டாள்தனமான வேலை இது? இனிமே இப்படி எல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. என் மேல உனக்கு இருக்கிற அக்கறை உண்மைதானே வசு? அர்ஜுன் சார், நீங்க என்னோட பாஸ். உங்க மேல நான் அக்கறை காட்டுறதுக்கு அது ஒண்ணு போதும். நீங்க தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம ரெஸ்ட் எடுங்க. வசு போறியா? அப்புறம் போகாம இங்க இருந்து உங்க கை கால் அழுத்தி விடணுமா? அதெல்லாம் வேண்டாம், நீ போய் ரெஸ்ட் எடு. ம். அட, ஃபீவர்லாம் சுத்தமா போயிடுச்சு. பஸ்ஸோட கஷாயம் சூப்பர்.
ரெடி ஆயிட்டு காஃபி சாப்பிடலாம். ம். அப்பா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா டிவி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வணிக செய்தி. இன்றைய பங்குச்சந்தையின் தொடக்கம் ரோஸ்லண்ட் நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது. 10 புள்ளிகள் கூடுதல் பெற்று சந்தையின் வர்த்தகத்தில் முதலிடத்தில் உள்ளது. சூப்பர். கேடெக் நிறுவனத்தின் பங்கு விற்பனை 2வது இடத்திற்கு சரிந்துள்ளது. மா, அம்மா, இந்த கம்பெனில இருந்து மட்டும் தான் பேமெண்ட் வரல, மத்ததெல்லாம் கரெக்டா வந்துருச்சு. மா, மா, அம்மா. இவன் தானா? மா, வாப்பா, என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்மா. என்ன குட் நியூஸ்? இந்த நியூஸ பாருங்க. வணிக செய்தி. இன்றைய பங்குச்சந்தையின் தொடக்கம் ரோஸ்லண்ட் நிறுவனத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது. ஆ? 10 புள்ளிகள் கூடுதல் பெற்று சந்தையின் வர்த்தகத்தில் முதலிடத்தில் உள்ளது. கேடெக் நிறுவனத்தின் பங்கு விற்பனை 2வது இடத்திற்கு சரிந்துள்ளது. பாத்தீங்களாமா, நேத்து ரோஸ்லாண்ட் கம்பெனி ஷேர் வாங்குனதுக்கு என்னையும் வசுவையும் போட்டு திட்டுனீங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு பாத்தீங்களா? நம்ம கம்பெனிக்கு செம ப்ராஃபிட்மா. பாபுசு, உனக்கு ஒரு குட் நியூஸ். வா வா சொல்றேன், வா. அம்மா, பசு, நீ பண்ண எந்த விஷயமே தப்பாகாது. நீ சொன்ன கம்பெனி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மா, பசு எடுத்த முடிவுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குமா. அதுக்கேத்த மாதிரி நடந்திருக்குமா. என்னடி இவ இதுலயும் இவ ஜெயிச்சிட்டா? பாட்டி, எதுல ஜெயிச்சா என்ன, கடைசியில தோக்க தானே போறா. நீ சொல்றது கரெக்ட்பா. ரோஸ்லாண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் 24 ஹவர்ஸ்ல ஓஹோன்னு ஆயிடுச்சு. வெரி குட் வசு. ஷேர் மார்க்கெட்ட பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி வசு. ஐயோ, என்ன மேடம் நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்க எம்ப்ளாயி. என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்பவுமே ஷேர் மார்க்கெட்னாவே இப்படிதான் மேடம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நேத்து நான் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கே தோணுச்சு. ஆனா இப்போ அது சரிந்தா படுது மேடம். ஆமாமா, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நல்ல முடிவு எடுத்திருக்க. மா, வசு எப்பவுமே இன்டெலிஜென்ட் தாமா. ஆமா தம்பி, ஆமா தம்பி. அவ ஸ்கூல் படிக்கும் போதே தமிழ் பாடத்துல 100க்கு 100 மார்க் வாங்குவா. அதனாலதான் இந்த பங்கு நுங்கு வியாபாரம் எல்லாம் என் பேத்தி அப்படியே கரெக்டா பண்றா. பாட்டி, தமிழ்ல மார்க் எடுத்தா எப்படி பாட்டி பங்கு வாங்க முடியும்? நீ என்ன இப்படியே குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இரு, விளங்கிருவேன். அர்ஜுன், இது வரைக்கும் வசு நம்ம கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கா. அதனால இப்போ நான் வசுவுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்க போறேன். தம்பி, இந்த வீட்டுக்கு பின்னால டிரைனேஜ் அடைச்சுக்கிட்டு இருக்கு, ஒரே கப்பு. அத கிளீன் பண்ற வேலையை அவளுக்கு கொடுக்க போறீங்க அதானே? பாட்டி, டிரைனேஜ் சுத்தம் பண்ற வேலை நீங்க பாத்துக்கோங்க. சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் கம்னிருங்க. இது தேவையா? மொத்தாள் அடிச்சாலாம் மங்கம்மா, குத்தாலம் போனாலாம் குருவம்மா. பாட்டி, சும்மா இருக்க மாட்டீங்க. இங்க பாரு வசு, நான் தரப்போற வேலைய வெற்றிகரமா முடிப்பியா? கண்டிப்பா மேடம். உங்க ஆசீர்வாதம் இருக்கிறப்போ எனக்கு என்ன குறைச்சல். என்னோட 100% பெஸ்ட் எப்பவுமே இந்த கம்பெனிக்காக நான் கொடுப்பேன். மா, என்ன ஒர்க்மா? ஹைதராபாத்ல ஆல் இந்தியா பிசினஸ் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இந்தியாவோட பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் அதுல கலந்துக்க போறாங்க. ஆமாமா, எனக்கும் மெயில் வந்துச்சு. ஒரு பக்கம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பத்தி கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் பேசினாலும் நடத்த முடியாம இருக்கிற கம்பெனிஸ லீஸுக்கு விடுறது, சேல்ஸ் பண்றதுன்னு பல விஷயங்கள் நடக்கும். இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு டொபாக்கோ கம்பெனி சேல்ஸுக்கு வருது.
அத நாம பர்ச்சேஸ் பண்ண போறோம். வசு, நீதான் நம்ம கம்பெனி சார்பா அத பேசி முடிக்கணும். அம்மா ஏன் அந்த டொபாக்கோ கம்பெனியை வாங்க சொல்றாங்க? ஓகே மேடம். இத பாரு வசு, இத நீ இன்டெலிஜென்ட்டா பேசி முடிக்கிறது மட்டும் இல்ல, இண்டிவிஜுவலாவும் பேசணும். நான் சொல்றது புரியுதா? நீ தனியா போய் இந்த அசைன்மெண்ட்ட முடிக்கணும். உன் கூட அர்ஜுன் வரமாட்டான். ஏய், பட்டு புடவை அழகா ஆட்டக்காரிய கட் பண்ணி விடுதே. ஏண்டி, உன் மாமியார் காதுல அவளை பத்தி நல்லா ஓதி விட்டுட்டியோ? அர்ஜுனுக்கு நல்லா ஆப் படிக்கிறா. ஓகே மேடம். சூப்பர்மா. மா, வசு தனியா பண்ணாலும் டேக் ஓவர் பண்ணிடுவாமா. டொபாக்கோ கம்பெனியை கன்ஃபார்மா வாங்குறோம். இதெல்லாம் ஒரு வேலையாத்த, நானே இதை அசால்ட்டா பண்ணிருவேனே. அசால்ட்டா ஆட்டைய போடுறதுல நீதான் ராணியாச்சே. பாட்டி, நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பேத்தாத. அம்மா, நம்ம கம்பெனி லெவல் என்ன? நாம ஏன் இந்த மாதிரி சின்ன டொபாக்கோ கம்பெனி எல்லாம் வாங்கணும்? எனக்கு என்னமோ இது சரியா படலாமா? ஏ ஆனந்த், நாம பண்றது பிசினஸ். சின்ன கம்பெனி பெரிய கம்பெனின்னு எல்லாம் பார்க்க கூடாது. இன்னைக்கு எறும்பு சைஸ்ல இருக்கிற கம்பெனி நாளைக்கே யானை சைஸ்க்கு மாறலாம். அதனால இந்த விஷயத்துல நான் எடுக்கிறது தான் முடிவு. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரி சரி வசு, நீ அதுக்குண்டான வேலையெல்லாம் பாரு. சரிங்க மேடம். ஆல் தி பெஸ்ட். அம்மா ஒரு நிமிஷமா வந்துடுறேன். சரிப்பா. நீ சும்மா என்னையே தேய்ச்சிக்கிட்டு நிக்காத, போ அங்க போய் ஏதாவது பேசு, போ. அத்தை, நானும் இந்த வீட்ல தானே அத்தை இருக்கேன். அர்ஜுனுக்கு கூடி சீக்கிரம் பொண்டாட்டி ஆக போறவ, கம்பெனி நிர்வாகத்தை கவனிக்க போறவ, எல்லா பொறுப்பையும் அந்த வசு கிட்டயே குடுக்கறீங்க. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. வசு மேல எனக்கு வர நம்பிக்கை உன் மேல வர மாட்டேங்குதே. அர்ஜுன உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு உன்னால முடியல. முதல்ல அத ஒழுங்கா முடி, அதுக்கப்புறமா மத்தத பத்தி யோசிக்கலாம். அப்பாடா, எப்படி எடுத்து போடுறா பாரு. தப்புச்ச. இதோ வரேன். ஏய் ஏய், ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டி இப்படி சாப்பிடுற பொருளை தூக்கி வீசுற? இத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு சொன்னேன் தெரியுமா? பாட்டி, என்ன கடுப்பேத்தாம அமைதியா போயிரு. ஆமா, இங்க வந்து கட்டு, அங்க கோட்டை விட்டுரு. என்ன பாட்டி செய்ய சொல்ற? அத்தை வேற என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது நான் கூட சமாளிச்சு கிளம்பிருப்பேன். போக வேண்டாம்னு சொன்னது மட்டும் இல்லாம என்னையே குறை வேற சொல்றாங்க. ஓ, கரெக்ட் தானடி? ஐயோ பாட்டி, சும்மாவே அந்த வசு அந்த ஆட்டம் ஆடுவா. ஆமா ஆமா, சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவா. அவளை பத்தி பேசாத, அவளை விடு. அத்தை என்னடானா அவளுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததும் இல்லாம நான் போறேன்னு சொன்னதும் என்ன எதுக்கு வேணாம்னு சொல்லணும்? எனக்கு அப்படியே கோவமா வருது பாட்டி. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. இதுக்கெல்லாம் எந்த ஐடியா கொடுத்தாலும் ஒன்னும் தேராது. பாட்டி, நான் பாட்டிக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டிக்கு செவத்தை பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு ஐடியா கொடுக்கறது ஒண்ணுதான், இந்த செவத்துக்கு ஐடியா கொடுக்கறது ஒண்ணுதான். பாட்டி, நீயும் என்ன வெறுப்பேத்தாத. இந்த பாரு இனியா, இந்த பிரச்சனை எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி எல்லாம் இந்த வசு அப்படி இந்த கம்பெனில ஒட்டிக்கிட்டு தான் இருந்தா. ஆனா இப்போ தனியா அவளை எல்லா வேலைக்கும் அனுப்புறாங்க. இது இப்படியே போச்சுன்னா அவ கைக்கு எல்லாமே மாறிடும். அப்புறம் ஒவ்வொன்னுத்துக்கும் அவ முன்னாடி அப்படியே கை கட்டிட்டு தான் நிக்கணும். அதனால நீ எதை பத்தியுமே யோசிக்காம அவ ஹைதராபாத் போறாள், அந்த வேலை எப்படியாவது நீ கலைச்சு விட்டுடு. அதான் கிளம்பிட்டு இருக்காளே பாட்டி. ஐயய்ய, அவ அந்த மீட்டிங்க சரியா அட்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது பண்ணு. பண்றேன் பாட்டி. அந்த பஸ் அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ண முடியாத மாதிரி பண்றேன். ஓபனிங்ல நல்லா தான் இருக்கும், பினிஷிங்ல தான் அப்படியே மொத்தமா கோட்டை விட்டுடுறேன். பாட்டி, இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்காது. பாக்கலாம் பாக்கலாம். மேடம் என்ன நம்பி பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அத நல்லபடியா ஒர்க் அவுட் பண்ணணும். வசு 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 வசு, கை கொடு. கையை குடு வசு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வேற லெவல் வசு.
அம்மா உனக்கு தனியா ஒரு பொறுப்பு கொடுக்கற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் அர்ஜுன் சார். எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா நீ சூப்பரா பண்ணி முடிப்பேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா ஆனந்த் சாருக்கு தான் மேடம் என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்ததுல நம்பிக்கையே இல்ல போல. ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? ஆனந்த் அண்ணா என்னண்ணா? ஐயோ அர்ஜுன் சார் வேணாம், சொன்னா கேளுங்க. ஒரு நிமிஷம் இரு. ஏய் நீங்க வாடா. என்னண்ணா? அம்மா வசு கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ என்னண்ணா இப்படி கேக்குறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லண்ணா. நாம அந்த டொபாக்கோ கம்பெனியை வாங்கணுமாங்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு, அவ்வளவுதானே. மத்தபடி எனக்கு அண்ணி மேல 100% நம்பிக்கை இருக்குண்ணா. டேய் ஆனந்த், இப்ப நீ வசு என்னன்னு சொன்ன? அனிந்தன் சொன்ன? ஆமா. ஓ மை காட், நீதானே என் தம்பி. நீதான் என் தம்பி. நீதான் என் தம்பி. நீதான்டா என் தம்பி. நீதான் என் தம்பி. நீதானே என் தம்பி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஃளைட்க்கு ரெடி ஆகணும். ஓகே வசு, பாய் வசு, பாய். என்னண்ணா இப்படி மாட்டி விட்டீங்க? டேய் விடுறா. நீ வசு அண்ணின்னு சொன்ன பாரு, அதுக்காகவே உன் வாயில 1 கிலோ சர்க்கரையை போடணும்டா. இத பாரு, இனிமே வசு எப்ப என் கூட இருந்தாலும் நீ அண்ணினே கூப்பிடு, ஓகே? சரி. அப்பதான்டா எனக்குள்ள ஒரு மாதிரி குளு குளுன்னு இருக்கு. சரிண்ணா.